நாள் ஆச்சு. ட்வீட்லாம் பார்த்தேன், பயங்கரமா போட்டிருக்கல. மண்ணின் மைந்தர்களுக்கு இல்ல 2 நிமிஷம் இருக்கும். ஆமா கண்டிப்பா. அதாவது நீங்க அந்த சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் திமுகவில் இருக்கிறப்ப உங்களுக்காக கூப்பிட்டு அருமையா இமிட்டேட் பண்ணிருக்கிறீங்க, உண்மையான கருத்துன்னு வாழ்த்து சொன்னேன். விஜயலட்சுமி பெரிய கொடுமை. அவட்ட வந்து அவன் ஹெல்ப் கேக்குறா. இல்ல அது புரியுது. அது ஆனா யாரு எடுத்து அனுப்புனது அது நான் கேட்கல. நான் வந்து அவங்க ஏதோ பைட்டு கொடுத்ததுல ஏதோ ஃபுல் ஃபுட்டேஜ் இல்ல, ஆனா நீங்க ஏதோ அதுக்கப்புறம் முழுசா ரிலீஸ் பண்றேன் கேளுங்க அப்படின்னு நீங்க இல்ல அது அதான் கேட்கலான்னு இல்ல. நீங்க நல்லா இருந்தீங்க, இல்ல நீங்க நல்லா இருந்தீங்க தலைவர்கிட்ட. ஏன் திடீர்னு நான் நேற்று அனுப்புனாங்க. இல்ல கோயம்புத்தூரில் டம்மி வேட்பாளரை போட்டிருக்காங்க, பர்பஸ்ஃபுல்லா வேணும்னே அவரை ஜெயிக்க வைக்கணும். அப்படிலாம் என்னங்க செய்யறாங்க நீங்க? உங்களுக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவர் வந்து உங்க மேல ஒரு பெரிய நல்ல மரியாதையில இருக்கிறாரு, அது உங்களுக்கே தெரியும். இல்ல அதாவது இருவருக்கும் உண்டான ஒரு பேச்சுவார்த்தைங்கிறப்ப அதான் மற்றவர்கள் வேற, பட் உங்க மேல ஒரு பர்சனலான மரியாதை வச்சிருக்கிறாரு. நீங்க மத்தது வேற, இது வந்து நீங்க அவரை பர்சனலா அட்டாக் பண்றது எனக்கே. நீங்க கட்சி சார்ந்து பேசலாம் மற்ற வேட்பாளர்களை. இப்ப தூத்துக்குடியில இருந்து திடீர்னு மாத்திட்டாங்களே, ஏன் கனிமொழியை ஏற்று நீங்க நாளைக்கு நிக்கிறதுக்கு நயினார் பயப்படுறாராங்கிறது ஃபேக்டர் வேற. இல்ல மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்துல கூட தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை நேர்மையான மனுஷன் தான், அவர் நல்ல மாற்றத்தை கொண்டு வர விரும்புறாருன்னு நான் பதிவு, அது வந்து உளமாற பதிவு பண்ணிட்டு வந்தேன். அது பயங்கர ட்ரோல் ஆயிருச்சுங்கிறதுனால இந்த ஒரு கூட்டத்துல கூட தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை நேர்மையான மனுஷன் தான், அவர் நல்ல மாற்றத்தை கொண்டு வர விரும்புறாருன்னு நான் பதிவு, அது வந்து உளமாற பதிவு பண்ணிட்டு வந்தேன். அது பயங்கர ட்ரோல் ஆயிருச்சுங்கிறதுனால ஒரு வேளை அது இல்லங்கிறதுக்காக இதை போட்டீங்களோ? யதார்த்தமான உண்மை அதுதான். இல்ல எனக்கு ஒரே ஒரு புரிதலுக்கு எனக்கு என்னன்னாங்க, எனக்கு தெரியும், அதாவது நான் நிறைய வெளிப்படையாக வார்த்தைகள் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்நியங்கள், சில விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், தலைவர்கிட்ட பேசுறது, சந்திச்ச இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே உங்கள் ஒருவருக்காக மட்டுமே அவர் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இடத்துல செஞ்சாரு பண்ணாருங்கிறப்ப நீங்களே திரும்பி அவரை உங்களுக்காக வாழ்த்தே போட்டிருக்காரு. ஒரு தனி நபர் பிறந்த நாளுக்காக வாழ்த்து போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து நீங்க டக்குன்னு போட்டு இவரை இப்படி போட்டு செய்யறது இது நல்லா இருக்குதா அப்படிங்கறது தான் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா போயிடுச்சு. புரியுது, எனக்கும் தனிப்பட்ட முறையில இந்த திமுகவை வீழ்த்திருங்கிற ஒரு வெறி கொண்ட ஒரு ஆளா இல்ல அந்த சித்தாந்தத்தோட இருந்தா பரவாயில்லையே. திமுகவால பாதிக்கப்பட்டது நம்ம தான். இல்ல ஐயோ சீரியஸ்லி நான் மாற்று கருத்தே சொல்ல மாட்டேன். அதான் எது ரொம்ப கான்சியஸ் டிஎம்கே வரக்கூடாது, ரொம்ப கான்சியஸா இருக்கிறேன். முழுமையான பார்வை மேடை பேச்சுல எந்த இடத்துலயுமே வந்து லைட்டா பொதுவான தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, பரந்தூர் மாநிலம், ஸ்டெர்லைட் இது மாதிரி பேச முடியும். இன்டெப்தா போய் நம்ம வந்து கிடையாது. நம்ம திமுகங்கிறது பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆயிடுச்சு. அவனை வீழ்த்தணுங்கிறது வந்து இப்ப எனக்கு அதேதான். என்னன்னா மக்கள் இத்தனை வருஷம் கூட இல்லடா, உங்களுக்காக உழைச்ச இல்லடா, என்னையே நீங்க தூக்கி போட்டீங்களடா. இல்ல ஒரு சிம்பிள் காண்டு இவனால என்ன செய்ய முடியும்? இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல ஒரு சிம்பிள் காண்டு இவனால என்ன செஞ்சிட முடியும், இவனை மிரட்டிட முடியும், இவனை இதை செஞ்சு அடக்கிட முடியும், அப்படிலாம் கிடையாது. அதான் அப்படிலாம் கிடையாது. வா பாத்துக்கலாம், நீயா நானா செஞ்சிருவோம் வா. அது அறியாதங்கிறது வச்சிருக்க. அதாவது நீங்க முன்ன மாதிரி பிஜேபி மாதிரி யார் வேணா வந்துட்டு போலாங்கிற மாதிரி தளம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணி எடுக்கிறாரு. இப்ப கருணாஸ் வர என்னாரு எடுக்கல, கஸ்தூரி வரன்னாங்க எடுக்கல, குற்றப்பின்னணிகள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து இவங்கெல்லாம் கட்சியில சேர்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியாவை கிரியேட் பண்றாரு. யார் நினைச்சாலும் இந்த கட்சிக்குள்ளார வர முடியாது, அது நாளைக்கு எனக்கு வேண்டியவங்களா மட்டும்தான் இருக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு தகுதியான தலைவராக அவரும் நாளைக்கு தகுதியான நபர்களை சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல வச்சிருக்கப்ப உங்க மேல என்னைக்கும் ஒரு பிரியம் வச்சிருக்காருங்கிறப்ப, உங்க மேல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சிருக்காருங்கிறப்ப, அது உங்கள் மேல் தனிப்பட்ட முறையில் நெருக்கமாக பழங்கக்கூடிய விஷயத்தினால இருக்கிற ஒரு அந்நியத்துக்காக சொல்றேன் நானு. இல்ல அது நோக்கம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம், பட் அது பார்வையாளர்கள் பார்வையில தானே இருக்குது. அது என்ன எந்த கண்ணோட்டத்துல கொண்டுட்டு போக போகுதுன்னு அடுத்தடுத்து வைக்க போற மூவில பொறுத்து இருக்குல்ல. இங்க பாருங்க, அடுத்தது படிப்போம்.
அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்ல சொன்னாரு இல்ல நமக்கு டார்கெட் அவங்க கிடையாதுப்பா, விட்டுரு, நம்ம முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருங்க? ஏடிஎம் அண்ணன் திமுக தான் அண்ணன் தலைவரை சொல்லிட்டாங்களா? ஆமா ஃபுல் டார்கெட் திமுக தான். நான் சொன்னேன் இந்த மாதிரி காலைல வீடியோ போட்டுருக்கேன், எதுக்கு போட்ட, எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. அது அவருக்கு தெரியாது, வீடியோ போட்டது தெரியாது காலையில. இல்ல நான் எனக்கே தெரியாது, நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஸ்டேட்மெண்ட் வரும். இதனால நாளைக்கு இது விட்டுருங்க, இனி பாத்துக்கோம். இல்ல நீங்க வேற எங்க அடிச்சாலும் பரவாயில்ல, இங்கிட்ட கொஞ்சம் தொடாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். 100 விழுக்காடு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, 100 விழுக்காடு நடக்குது, பாத்துக்கிறேன். சரிங்க சரிங்க. நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா 100 அது இனிமேல் அது டாபிக் இல்ல, விட்டுருங்க. சரிங்க, நன்றி நன்றி நன்றி. ஏங்க அது சீரியஸா நீங்க மனசாட்சி பொதுவா ஒத்துக்கணும், அது எங்க மேல தப்பு இல்ல. நீங்க டக்குன்னு எங்க மேல அந்த இடத்துல அடிக்கிற பேச்சு, நீங்க கொஞ்சம் கூடயே இருக்கிறவன் கூடயே சுத்தறிய செவ்வாழா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அரசியலா அது அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க வந்து நாங்க சின்ன தொழில் யாராவது சொல்லுவாங்களா, எல்லாம் அரசியலா கிளைம் பண்ண. ஏங்க அதுக்கு ஏங்க எங்களே போட்டு ஊருக்கு ஆக்குறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தான் பிஜேபி தான். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இனிமேட்டு. பாத்துக்கோ இனிமேல் இல்ல, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க உங்ககிட்ட சொல்றது அவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லிருங்க. நேரா ரைட்டு, சந்தோஷம். சரி, பொலிட்டிக்கலி பிரஷர் அவருக்கு இனிமேல் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி 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 சரிங்க சரிங்க, நன்றி.